வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. நம்ம பார்க்குற மூவி வந்து மிக்கி 17 2025 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டார்க் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. மேலே இந்த படத்தோட கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்கி பாண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து ஒரு பண கஷ்டத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஏதோ சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வெஞ்சர் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது. அதுவும் அவங்க கடன் வாங்கினது வந்து ரொம்ப பெரிய ஆள். ஸோ பூமியில் இருந்தாங்கன்னா கொன்றுவாங்க கடனை தரலாம். ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு வந்து வாலண்டியர்ஸை வந்து தேடிட்டு இருக்காங்க பூமியில் மேலே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அந்த வரிசையில் வந்து நம்ம மிக்கி, நம்ம படத்தோட ஹீரோ வந்து அவர் போயிட்டு எக்ஸ்பேண்டபிள் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. நான் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்பார், நீங்கள் ஷோராக எக்ஸ்பேண்டபிள்ஸ் தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எக்ஸ்பேண்டபிள் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் யோசிப்பார். தென் போனதுக்கப்புறம் தெரிய வருது ரிசர்ச் மேலே ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே என்ன ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்கியோட மெமரி அண்ட் மிக்கியோட இந்த உடம்பை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இவரை வந்து அவங்களுக்கு தேவைக்கான நிறைய விஷயங்களுக்கு வந்து இவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இவர் செத்துட்டாருன்னா இவரோட மெமரியை வச்சு இவரை மாதிரி இன்னொரு ஜெராக்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பேண்டபிள்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மிக்கிஸை வந்து ரெடி பண்ணி, அதாவது ஒரு மிக்கி செத்ததுக்கப்புறம் தான் இன்னொரு மிக்கி ரெடியே பண்ணுவாங்க. அதனால் அந்த மிக்கியை வந்து எந்த அளவுக்கு போட்டு துன்புறுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு போட்டு ரிசர்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்கியை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 மிக்கி செத்துருவாங்க. தென் 17வது மிக்கியும் வந்து ஒரு பெரிய ஐஸ்பர்க் வந்து சாக வேண்டியது. ஆனால் அவங்க போன பிளானெட்டில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அங்கே வந்து க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஏலியன் க்ரீச்சர் இருக்கும். அந்த க்ரீச்சர் வந்து நம்ம மிக்கியை காப்பாற்றி விட்டுரும். தென் அதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம மிக்கிக்கிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க ஸ்பேஸ்ஷிப்பில். அவர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை தான் பார்ப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்டில் நாஷான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம மிக்கியை பார்த்து லவ் பண்ணி ஒரு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். தென் மிக்கியை கீழே அமைச்சு ரிசர்ச் பண்ணுற சமயத்தில் ஐஸ்பர்க் விழுந்து அவர் வந்து சாகிற நிலைமைக்கு இருக்கும்போது இந்த க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஏலியன்ஸ் வந்து இவரை காப்பாற்றி மேலே அமுச்சு விட்டதுக்கப்புறம் இவர் வருவார். வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போன்னு பார்த்து இவர் செத்துறாரு இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மிக்கி 8 பிரிண்ட் பண்ணுறாங்க. தென் 2 மிக்கிஸும் வந்து ஒன்றுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க, யாரையாவது ஒருத்தங்க சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெட் இருப்பார். அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து அடிமையாக நடத்துறது அண்ட் அதுக்கப்புறம் அந்த க்ரீப்பர்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டு அதுங்களை வச்சு சாஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இது வந்து மிக்கிக்கு வந்து பிடிக்கல. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் இப்போ மிக்கி வந்து மல்டிபிள்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலையும் பிரேக் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த ஹெட்டு வந்து அந்த மக்கள் எப்படி நடத்துகிறான், தென் அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த செயினை வந்து பிரேக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதையை. இந்த மிக்கியும் நாஷாவும் சேர்ந்து இந்த செயினை பிரேக் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீப்பர்ஸோட ஒரு குட்டியை வந்து கொன்றுவாங்க. இன்னொரு குட்டி தான் உயிரோட இருக்கும். தென் அந்த க்ரீப்பர்ஸ்லாம் சேர்ந்தாமே ஹியூமன்ஸ் வந்து அழிச்சிருவாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து தப்பிச்சாங்களா இல்லை அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஒரு சின்ன பாலிடிக்ஸ் வந்து இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் வைஸும் நல்லா இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்லை, இந்த டேரக்டர் நல்லாவே பண்ணுவார். ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. நான் அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.